ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது 1008 பிரச்சனை இருக்கும்போது கமருதீனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன ஆசைன்னா அமித்தை வந்து மச்சான் கூப்பிடணும் போல இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமித், கானா வினோத், அதுக்கப்புறம் கமருதீன், இவங்க 3 பேர் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கானா வினோத்துக்கும் அமித்துக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன், ஒரு கோஆர்டினேஷன், பாட்டு பாடுறதுலேயும் சரி, காமெடியும் சரி. நம்ம திவாகர் போனதுக்கப்புறமா ஒரு ஒரு லைட்டான ஒரு சின்ன ஒரு காம்போ மாதிரி வருது. இது வந்து ஹிட் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா அது வந்துட்டு அவர் காமெடினாகவே இருந்த ஒரு ஆள். பட் இங்கே வந்து இவர் ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்த ஒரு ஆள். ஸோ இவங்களுக்குலாம் எப்படி செட் ஆகும்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது இவங்க 2 பேருக்குள்ளே. இப்போ திடீர்னு வந்து கமருதீன் வந்து அமித்தை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அமித்தை பார்த்து மச்சான் கூப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் அவரை பார்த்தா நல்ல கைகாண்டிக்கா பெரிய ஆள் மாதிரி இருக்கார். ஸோ அதனால் மச்சான் கூப்பிட்றத விட சார் தான் வருது அப்படின்போது அமித் வந்துட்டு நான் வந்து மச்சான் தான் அப்படின்றார். அதுவும் வந்து பக்கத்தில் இருக்கிற வினோத்தை போட்டு தட்டுறாரு, நான் மச்சான் தான் கூப்பிடுங்க. அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. பட் நம்ம அந்த அந்த ஒரு உருவத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக சார் தான் வரும், மச்சானே வராது. இத்தனைக்கும் நம்ம கூட படித்த பசங்களே நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது ஆய் மச்சானோ ஒரு சில பேர் ஏய் ஆடா அப்படின்றாங்க. ஒரு சில வர அந்த தோனி அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்றோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு சில பேர் ஏய் என்ன வாங்க போங்க பட அப்படின்னு தட்டிட்டு வாமச்சான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அவருக்கு ஒரு ஆசை, எல்லாரையும் வாமச்சான் போமச்சான்னு சொல்கிறோமே, இவரை மட்டும் சொல்ல முடியாது, வாய் தவறி வந்தால் கூட அந்த சாரம் தானே வருது அப்படின்போது அவர் சொல்லிடுறாரு இல்லை மச்சான் கூப்பிடுங்கன்னு. உடனே இவர் சொல்லிடுறாரு கமருதீன் அமித் மச்சான் அப்படின்னு. காலை பார்த்தா திடீர்னு பார்த்தா அடிபட்டுருக்கு போல இருக்குது. அதை காமிக்கிறாங்க. ஐயோ என்னங்க கால் அடிபட்டுருக்கு எப்படிங்க அப்படின்னா, காலை மட்டுமா இங்கே பாருங்கள் நெத்தியில் கூட அப்படின்றாரு. அந்த இது டாஸ்க் நடந்துச்சு, தலை டாஸ்க், அதில் அடி சம்மாடி வந்துருக்கு. ஏன்னா அப்படியே போவார், கண்ணை மட்டும் டம்முன்னு அதில் போய் முட்டுவார், திரும்ப வருவார், டம்முன்னு இங்கே போய் முட்டுவார். அந்த மாதிரி அடி விழுந்திருக்கும் பாவம். அது சொன்னால் இவர் பக்கத்தில் இருக்க வினோத் என்னங்க காலில் லேசர் லைட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கால் வந்து கலராக இருப்பார், ஆள் கலராக இருக்கிறனால அந்த ரத்தம் வந்த இடம் வந்து ரெட் கலரில் இருக்குது. லேசர் லைட் அடிச்ச மாதிரி இருக்குதுன்ற கலாயிரு. யோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க வெயில் அடித்தா கருத்துருன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு குரூப்பாக அன்புக்காங்கெல்லாம் நல்லா செட்டாக உட்காந்து செம்மையாக வந்து கலாச்சி பேசிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ப்ரொமோ ஒன்று வந்துட்டு எல்லார் வயிற்றுலையும் புளியை கருத்தி வச்சுருக்கு. மைக் இஷ்யூ கண்டிப்பாக பேசுவாங்க, அது வந்து மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் அடி சரியான அடி விழுவுவது போல இருக்குது. இதில் வேறு ப்ரொமோவில் வேறு அவர் சொல்லிட்டாரு, மைக்கை மூடி பேசுகிற அவங்களுக்கு மைக் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை இந்த நாள் ஃபுல்லாகவே மைக்கை கட்டி வச்சுருவாங்களா? ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது, புரியுதுங்களா? அவங்கள பேசவே விடாமல் அவங்க பேசுகிறது யாருக்கும் கேட்காத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்க போது தெரில, ஏதோ ஒன்று. ஆனால் வந்து ப்ரொமோ ஒன்று பார்க்கும்போது கொஞ்சம் பதவதைக்குது. அதேமாதிரி கோர்ட் டாஸ்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படும் நினைக்கிறேன். அது குறிப்பாக வந்துட்டு ஆதரவு கேஸை அப்படியே டபக்குன்னு மூடி மறைச்சாங்க பாருங்க. அந்த விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு எதிராக வந்துட்டு கண்ணி பண்ண விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.